வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு காலர் லைனில் வர்றாங்க, அவங்க என்ன சொல்லாங்க சொல்லி கேட்போம். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு ஊர்ல இருந்து சொல்லுங்க சார். ரமேஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். வர 23ஆம் தேதி அங்க திருச்செந்தூர் வரேன் சார். ஓகே. தங்கத்தேர் விடுதியில புக் பண்ணிருக்கேன். ஏசி 950 rupees கொடுத்து தங்கத்தேர் விடுதி கந்தவேல் புக் பண்ணிருக்கேன், ரூம் புக் பண்ணிருக்கேன் சார். சரி, ஓகே. நான் வர்றது வந்து ஈவினிங் 5 மணி அப்படிதான் ஆயிடும் வரும்போது. அது வரைக்கும் ரூம் எப்படி அலாட் பண்ணி வைப்பாங்களா நமக்கு அப்படின்னு கேட்கலாம் சார். ஆனா நீங்க 5 மணிக்கு வந்தாலும் மறுநாள் காலையில 6 மணிக்கு செக் அவுட் ஆயிடணும் சார். அது பண்ணிடுவோம் சார், அது பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து அபிஷேகத்துக்கு வந்து 1500 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் நானு. 2000 ரூபாய் டிக்கெட் கிடைக்கல. 1500 ரூபாங்கிறது உங்க பேர்ல பூஜை பண்றது, நீங்க போய் தரிசனம் பண்ண முடியாது. இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க சார் கேட்போம். சார் நான் இங்க வேலூர்ல இருந்து பேசுறேன் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? வேலூர் நாத்தாக்கா டிஸ்ட்ரிக்ட். நான் உங்க ஃபாலோவர் ரொம்ப நாளா எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் நம்ம மெசேஜ் எல்லாம். சரிங்க சரிங்க சார். உங்க பேர் சார்? ஹரிகிருஷ்ணன், வேலூர். சரிங்க சார். சரி, சொல்லுங்க ஹரிகிருஷ்ணன் சார், என்ன தகவல் வேணும் சார்? புதன்கிழமை திருச்செந்தூர் வரலான்னு இருக்கோம். காட்டேஜ் புக் பண்ணணும்னாக்கா ஆன்லைன்ல புக் பண்ணலாமா சார்? ஆன்லைன்ல மட்டும் தான் சார் புக் பண்ண முடியும். எப்போ? ஆன்லைன்ல மட்டும் தான் புக் பண்ண முடியும். இங்க நம்பி வர முடியாது. ஆன்லைன்ல நம்பர் இங்க வந்து ரொம்ப ரேர் ரூம் கிடைக்கிறதுலாம், இங்க வந்து புக் பண்றதெல்லாம். சரி, ஆன்லைன்ல புக் பண்றதுனாக்கா போன் நம்பர்ல மெயில் ஐடி இல்லையா? உங்களுக்கு சைட்டோட லிங்க் அனுப்பிச்சு விட்றேன். நான் எப்படி புக் பண்ணு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சு விட்றேன், பார்த்து புக் பண்ணுங்க. இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க சார் கேட்போம். குட் மார்னிங் மேடம். வணக்கம் மேடம், எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? சார் அஸ்வினி பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். நேத்து கால் பண்ணிருந்தேன். சரிங்க மேடம். சரிங்க மேடம், சொல்லுங்க மேடம். 24th தங்கத்தேருக்கு புக் பண்ண முடியலன்னு நீங்க விசாரிச்சு வைக்கிற, நாளைக்கு மறுபடியும் கால் பண்ணுங்க சொல்லிருந்தீங்க மேடம். நானும் என்கொயரி பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கோயிலில் உள்ள ஆஃபீஸில் தான் இன்ஃபார்ம் பண்ணேன். செக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான். ஓகே. திருப்பி நானும் கூட காலையில் செக் பண்ணி பார்த்தா இன்னும் இதாகல, அது ரீட்ரைவ் ஆகல இன்னும். ஓகே ஓகே. நீங்கள் திங்கக்கிழமை வரீங்கன்னா, திங்கக்கிழமை ஆக்சுவலி உண்டு மேடம் தங்கத்தேர். அங்க வந்து கூட எடுத்துக்கலாம்ல சார்? அங்க வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா சைட்ல என்ன இஷ்யூஸ் டெக்னிக்கலா உள்ள டெக்னிக்கல் சைட்ல யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, ஐடியா கிடையாது கோவில்ல. சரிங்களா? நம்ம இப்போ கோவிலில் உள்ள கன்சர்ன் ஸ்டாஃப்ட தான் நம்ம பேசி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நேற்று நீங்கள் பேசினோடனே செக் பண்ணி பார்த்து நான் இன்ஃபார்ம் பண்ணேன். இந்த மாதிரி திங்கக்கிழமை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பேசினாங்க அப்படின்னா. சரி, செக் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஃபீட்பேக் இன்னும் வரல ஆக்சுவலி. சரிங்க சார், நானும் செக் பண்றேன் சார். எனக்கு அந்த டவுட், ஒருவேளை அங்க வந்து டிக்கெட் எடுக்கலாம்னா இந்த டைம்க்குள்ள வந்து எடுக்கணும். டிக்கெட் எடுக்கணும் நீங்க கரெக்டா அந்த கோவிலோட உள்துறை அலுவலகத்துல தான் போய் டிக்கெட் எடுக்கணும். தங்கத்தேருக்கு எடுக்கணும்னா அது எங்கன்னு கேட்டீங்கன்னா சண்முக விலாசம். சண்முக விலாசம் கிட்ட. ஓகே ஓகே. லைக் ஈவினிங் 6 o'clock தேர்னா இத்தனை மணிக்குள்ள எடுக்கணும், எதனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா சார்? கொஞ்சம் நீங்க மார்னிங்கே வந்து எடுத்துட்டீங்கன்னா பெட்டர். ஓகே ஓகே. மார்னிங்கே பெட்டர் இருக்குன்னா அதை வச்சே நீங்க 100 rupees தர்ஷனுக்கு உள்ள போய்க்கலாம் அந்த டிக்கெட் வச்சு. ஓகே ஓகே சார். 4 பேர் போலாம் மேடம் அந்த டிக்கெட் வச்சு. சரிங்களா? பெரியவங்க 4 பேர் இருக்கும், குழந்தைங்க 2 சின்ன பசங்க இருக்காங்க சார். கன்சிடரபிளா? ஃப்ரீ தான் மேடம், அவங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே ஓகே. ஓகே மேடம், ஃபைன் மேடம். சார் வணக்கம். இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க, என்ன சொல்லலாம் சார் கேட்போம். சார் வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்செந்தூர் வரேங்க சார். இப்போ மதுரை தாண்டிட்டேங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார், உங்க பேர் சார்? சந்திரசேகரன் சார். சரிங்க சார், சொல்லுங்க சந்திரசேகரன் சார், என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சார்? இப்போ நான் ஒரு அரௌண்ட் 2 மணிக்கு ரீச் ஆயிருவேன். ரூம் போட்டேங்க சார். தங்கிட்டு எத்தனை மணிக்கு கோயில் கூட்டம் இருக்குங்களா சார் இன்னைக்கு? சார் காலையில பார்க்கல வீடியோ நீங்க? இல்லைங்க சார், நாங்க டிரைவிங்ல 6 மணிக்கே வண்டி எடுத்துட்டோம். சரிங்க சார். சரிங்க சார், காலையில எப்படியும் அப்டேட் வீடியோல போட்டுருப்பேன். நீங்க சீனியர் சிட்டிசனா? அபோவ் 60யா? ஆமாம் சார். இல்ல இப்போ 58 தான் ஆச்சுங்க. போக முடியாது. 3 மணிக்கு மேல ஃப்ரீயா தான் சார். 4 மணிக்கு மேல ஓரளவு ஃப்ரீயா தான் இருக்கும். 4 மணிக்கு மேல 100 ரூபாய் டிக்கெட்ல போய்க்கலாம் இல்லைங்களா சார்? ஆமா சார், போய்க்கலாம் சார். மழை இருக்குங்களா சார்? சார் மழை இல்ல சார், மழை இல்ல சார், நல்ல வெயில் தான் அடிச்சிட்டு. மழை இல்லைங்க சார். இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு காலையிலயும் பார்க்கலான்னு இருக்கிறேன். காலையில அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு எத்தனை மணி கூட்டம் இருக்குங்களா சார்? விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும்னா நாளைக்கு 4 மணிக்கு நட திறப்பாங்க சார் கோயில்ல. நீங்க விஸ்வரூபம் பார்க்கணும்னா ஒரு 2 மணிக்கா போய் நிக்கணும் அதிகாலை.
சரிங்க சார். அது போல 2 மணிக்கு போய் நின்னா தான் விஸ்வரூபம் பார்க்க முடியும். ஏன்னா நல்ல க்ரௌட் இருக்கு தான் செய்யும் நாளைக்கு காலையில. நாளைக்கு இன்னைக்கு இருக்காது இல்லைங்களா சார்? ஈவினிங் 5 மணிக்கு ஒரு நார்மலா தான் சார் இருக்கும். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் பண்ணிடலாம். பார்த்தரலாம். ஓகே ஆமா சார். எங்களோட இது வந்து 6 மணிக்கு கோயில்ல வரிசை நிக்கலாம்னு பாக்குறேங்க சார். போலாம் சார். 6 மணிக்கு போனா தரிசனம் தாராளமா பண்ணிடலாம். தாராளமா பண்ணிக்கலாம் இல்லைங்களா சார்? ரொம்ப தேங்க்ஸுங்க சார், நன்றிகள். நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேங்க சார் உங்களோட. அவ்வளவுதான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்போம். குட் மார்னிங், வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் வணக்கம், நான் செங்கோட்டையிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், என்ன தகவல் வேணும் சார்? சார் மழை பெய்யுதான் இருந்துச்சா சார்? நாளைக்கு கோயில் வரணும். இன்னைக்கு காலையில வீடியோ போட்டுருங்க, பார்க்கலையா சார் நீங்க? கவனிக்கலையா சார்? நான் பேசணும் பார்க்கலையா? மழை இல்லை சார், மழை வெயில் தான் சார். இங்க புரியுது சார். வெயில் தான் சார் இங்க. அப்படியா? சரி, நாளைக்கு வரதுக்கு தான் சார் கேட்குறேன். நாளைக்கு தான் சார் மழை இல்லை. நாளைக்கு எப்படி சொல்ல முடியாது, ஆனா இந்த வாரம் ஃபுல்லாக மழை இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழை இல்லை. சரிங்க சார், காலை இன்னைக்கு மழை இல்லை. சரிங்க சார், நாளைக்கு காலையில் ஃபோன் ஓகே பண்ணி. சார் வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் உங்க பேர் சார்? சார் நான் பரமக்குடியில பேசுறேன் சார். பரமக்குடியில பேசுறேன். என்னோட பேர் அழகேஸ்வரன். சொல்லுங்க சார். சொல்லுங்க அரவிந்த் சார், என்ன வேணும் சார்? சார் ஒண்ணு சார், நான் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு வரணும். ஓகே. 10 நைட் வந்து அங்கே ஸ்டே பண்ண ஒரு ஹோட்டல் மாதிரி எனக்கு பண்ணுமா சார்? இல்லை ஹோட்டலில் என் சேனலில் செந்தூரான ஒரு ஹோட்டல் போட்டிருப்பேன் சார். யூடியூப் சேனல்லையா சார்? ஆமாம், என்னோட யூடியூப் சேனல் லிங்க் அனுப்பிச்சு விட்றேன், செக் பண்ணி பாருங்க. கோவிலேருந்து ஒரு 500 மீட்டர். சரிங்க சார். 500 மீட்டர் தூரம் இருக்கும். சரிங்களா? சரிங்க சார். ஓகே சார். செக் பண்ணி அனுப்பிச்சு விட்றேன். உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரும் அதிலே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ கிரௌண்டுக்கு கூட்டம் எப்படி சார் இருக்கு செவ்வாய்க்கிழமை? செவ்வாய்க்கிழமை காலையில் க்ரௌடு அப்படியே லைனில் இருக்கு சார். சார் செவ்வாய்க்கிழமை காலையில் கொஞ்சம் கூட்டம் இருக்கும் சார். சரிங்க சார். காலையில் கூட்டம் இருக்கும். ஒரு மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே நல்லா ஃப்ரீயாக இருக்கும் தரிசனம் பண்ணுறது. மதியம் 2 மணிக்கு மேலே ஃப்ரீயா இருக்கும்? ஆமாம் சார். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை செல்வம்.